ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா தான். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ். இது வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சென்னாவை நைட்டு ஊற வச்சு காலையில் 5 to 6 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். நல்லா இது வெந்து வரணும். ஒரு தனியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்றது நம்ம வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸில் 2 ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஆனியன் 2 தக்காளி நல்லா மேஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இதில் சேர்க்க வேண்டிய மற்ற பொருள்லாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தாளிக்க வேண்டியது 2 பே லீஃபு, 2 சின்னமன் ஸ்டிக்கு அதாவது பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா 2 வெங்காயம், அதை இப்போ நம்ம சேர்க்கணும். 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சென்னாலையும் உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்பொழுது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுங்க. இது வதங்கட்டும். இது இப்போ கொஞ்சம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணும், நல்ல சுருளாக வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு. அப்போ நம்ம மீதி பொருள்லாம் அப்புறம் சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுதான் காரத்துக்கு, அதை நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இப்போ நம்ம தேவையான அளவு தான் சேர்த்துருக்கோம், ஃபுல்லாக சேர்க்கலை. இந்த தண்ணியோடு இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும், வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெந்து எடுத்து வச்ச சென்னாவை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கலக்கி விடுங்க நல்லா. இப்போ நான் கொஞ்சம் சென்னா எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த சென்னாவை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நான் சேர்க்க போகிறேன். இது என்னத்துக்குன்னா, நம்மளுக்கு கிரேவி சென்னா கிரேவி தனித்தனியாக இருக்கும். சென்னா தனியாக, மற்ற மசாலாலாம் தனியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டிப்பு. இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு கிரேவி சேர்ந்த மாதிரி கிடைக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி திக் கன்சிஸ்டன்சியாக அது பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிப்பு. அதனால் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. சென்னா கிரேவி செய்யும் பொழுது இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டோன்னே எப்படி சேர்ந்த மாதிரி நல்லா இருக்குது. இப்போ தேவையான காரம் உப்பு எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இப்போ தண்ணி தேவைன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரே சேருங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் எப்போவுமே சுடு தண்ணியே பக்கத்தில் வச்சுட்டு அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நம்ம செய்கிற எந்த கிரேவியாக இருந்தாலும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக சுகர் சேர்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். அதனால் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க விட்டுடுங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பூரி கூட இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சென்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சு அது கூட சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தான். சூப்பரான சென்னா மசாலா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். காரம் வேணால் கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரம் அந்தளவுக்கு தெரியாது, விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.